இங்க எல்லா தர்மத்துக்காரங்களும் அங்க ஒரு ஆள் சேர் போட்டு உட்கார்ந்துகிட்டு எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காருன்னு நம்பிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிடுங்க. ஜீசஸ் நீ ஒரு ஆள் அங்க சேரை போட்டு உட்கார்ந்துகிட்டு நீ சொர்க்கத்துக்கு போவா இங்க நரகத்துக்கு போவாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு இருக்கான்னு நம்பிட்டு இருக்காங்க. இஸ்லாம பாருங்க, அல்லாஹ் வந்து அங்க போன்னு அனுப்பி விடுவாராம். அதே மாதிரி இந்துக்களா பாருங்க, சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு பல கடவுளை நம்பிக்கிட்டு அவங்க நமக்கு வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு ஆள் கண்டிப்பா இருக்க முடியாது. இந்த நதியை பாருங்க, நேத்தைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நதி, இன்னைக்கு பார்க்கும்போது அது நதின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா அது வேற வேற நீர் தான் அங்க போயிட்டே இருக்கு, பாக்குறதுக்கு ஒரு நதியா இருக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜீசஸா இருக்கட்டும், பிள்ளையாரா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், புத்தாவா இருக்கட்டும், இவங்க வந்து நேத்தைக்கு உள்ள ஆளு எப்பவுமே அங்க இருக்க முடியாது. இந்த நீரோட்டம் மாதிரி இந்த பிரபஞ்சம் அந்த பிரபாப கடல்ல அப்படி கலந்து போயிட்டே இருக்கும். அந்த ஒரு ஆளுக்காண்டி அவங்களுக்கு பூஜை புனசாரம் போட்டுக்கிட்டு அவங்க நம்ம காப்பாத்தோம்னு நினைக்கும் போது கண்டிப்பா அது நடக்காது. நம்ம மனிதர்கள் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆளு உதவி பண்ணி அதை சப்போர்ட் பண்ணாதான் இதுதான் உண்மையான ஆன்மீகம். தவிர மற்றபடி இந்த புருஸ்லி படத்தை பூஜை போட்டுக்கிட்டு நம்ம புருஸ்லி அவங்களுடைய கதை மாதிரி ஜீசஸா கும்பிட்டு நம்ம ஜீசஸா ஆகலானியோ இல்ல முகமது நபியை கும்பிட்டு நம்ம முகமது நபி ஆகலான்னு நினைக்கும் போது புத்தாவை கும்பிட்டுட்டு புத்தா மாதிரி ஆகணும்னு ஒரு காலமா நடக்காது. அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை அனுதினமும் ஃபாலோ பண்ணாதான் கண்டிப்பா நம்ம ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போக முடியும். கண்டிப்பா.